இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கஸ்டமரை ஏத்துறப்ப அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சேஞ்ச் வச்சிருக்கணும் தெரியாதா? இருந்த சேஞ்சை இப்பதான் கொடுத்தேன். நீங்க 120 ரூபாய் யூபிஐல அனுப்புங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இந்தா காசை புடி. இப்பெல்லாம் பூக்கடையிலே டிஜிட்டல் பே வாங்குறாங்க. நீங்க என்னடானா 2025லயும் கையில காசு நீட்டுறீங்க. என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லறை இல்ல. ஏய், உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நீயும் 5க்கும் 10க்கும் தானே பைக் ஓட்டிக்கிட்டு இருக்க. அதனால மீதிய நான் டிப்ஸ் கொடுத்தாதான் நினைச்சு நீயே வச்சுக்க. போ. ஹலோ சார், ஒரு நிமிஷம். எனக்கு உன் டிப்ஸ் எல்லாம் தேவையில்ல. முடிஞ்சா ஆப்ல என்ன அமௌண்ட் காட்டுதோ அதை கொடுங்க. இல்லனா 500 ரூபாவோட சேர்த்து இந்த 1 ரூபாவையும் சேர்த்து 501 ரூபாவா வச்சுக்கோ. புடி. அடுத்தவங்க காசை அடிச்சு புடுங்குற நீயே பாக்கெட்ல வெறும் 500 ரூபாவை வச்சுக்கிட்டு சில்லறை இல்லாம அவஸ்தைப்படுற. அதனால இந்த காசை நான் உனக்கு சும்மா தரதா நினைச்சு இத நீயே வச்சுக்கோ. உனக்கு தான் தேவைப்படும். எவ்வளவு மிரட்டினாலும் நமக்கு ஈக்குவலா இவ்வளவு திமிராதான் இருக்கா. பாத்துக்கிறேன். போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. அடியே, நாங்களும் விரதம் எல்லாம் இருந்தவங்க தான். இப்ப திடீர்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதத்தான் ஏன்னு கேக்குறேன். வேண்டுதல வெளியே சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் பலிக்காது. அப்போ உனக்கு சாப்பாடு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். எனக்கு இப்ப கோவிலுக்கு போயே ஆகணும். ஆமா, நீ கூப்பிட்ட உடனே வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூட கோயிலுக்கு வரணும் பாரு. இத பார், கிச்சன்ல பாத்திரம் துலக்கணும், வீடெல்லாம் துடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு. நீ கோயிலுக்கு போனா என்ன, போகாட்டி எனக்கு என்ன? அண்ணே, சித்ரா கோயிலுக்கு தானே போகணுங்கிறா. நல்ல விஷயம் தானே. நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரேன். இதுக்குதான் இந்த வீட்டுக்கு நீங்க வேணுங்கிறது. சொல்லிட்டா பெரிய மனுஷி. எனக்கு என்னமோ இவ திடீர் பக்தி நம்புற மாதிரியே தெரியலையே. நீ ஏதோ கூட இருக்கேங்கிறதுனால இவளை அமுச்சு வைக்கிறேன். சரி, இவளை சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. சித்ரா வா போலாம். ஏமா, எப்ப பாரு சந்தேகம் மட்டும் தான் படுவியாமா? நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகும்ல, அப்போ உன்னை பெத்து வளர்ப்பல, அப்ப தெரியும் உனக்கு. போடி. சித்ரா, உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு கூட மனசை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணணும்னு தோணலையா? என் மனசை புரிஞ்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க புரிஞ்சுக்கலாமே தவிர உதவ முடியாது. என்ன மாதிரி அவங்களும் ஒரு கூண்டு கிளிதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டேன். இனிமே எல்லாம் கடவுள் விட்ட வழி. சித்ரா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. உன் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த தேவையா இருந்தாலும் நான் பண்றேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அத நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். போதுமா? கவலைப்படாம இருக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லக்கா. என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த இந்துவை பத்தி உனக்கு தெரியாது. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து எக்ஸாமை எழுத வச்சு திரும்ப வீட்டுல சேர்க்கிறது என்னோட வேலை. அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காம நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரியா? என்ன யோசிக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குக்கா. அப்புறம் என்ன? எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வீட்ல இருந்து கிளம்புறப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கோயிலுக்கு வந்தேன். உங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். சித்ரா உன் கையை காட்டு. சாமி எப்பவும் உன் கூட இருக்கும். ஆமா, நீ தனியாவ கோவிலுக்கு வந்த? ஆமா, அப்படியே தனியா விட்டுற போறாங்க. எங்க அண்ணன் கூட தான் வந்தேன். வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. யாரு? அன்னைக்கு வெளியே வந்து சண்டை போட்டாரு அவரா? இல்ல, அவர் என் சித்தப்பா. சரி சரி, நீ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. எதுவா இருந்தாலும் என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணு. நான் இருக்கேன் உனக்கு. என்ன? ம், சரிக்கா, நான் வரேன். ம், சரி, போயிட்டு வா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வச்சே ஆகணும். அவ கனவை நிறைவேற்றியே ஆகணும். இவ்வளவு அட்வான்ஸா யோசிக்கிறியே, இந்த புத்திசாலித்தனத்தை படிப்புல காட்டியிருந்தா பெரிய ஆளா வந்திருப்பியே. சார், படிப்பு வந்தா படிக்க மாட்டேனா? நீங்க வேற ஏன் சார் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரிம்மா, உன் இஷ்டமா. நீ என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பணத்தை கொடு, நான் வெளியே கிளம்பணும். இதோ இதோ குடுக்கறேன். இந்தாங்க. ஏமா, இதுல 20,000 இருக்கு, மீதி 5,000 எங்க? சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். வேலை கிடைச்ச உடனே 5,000 என்ன 10,000 குடுக்கறேன் சார். ஆ? ஏமா, வேலை முடிஞ்சதும் துட்டா கொடுக்கறேன்னு சொன்ன, இப்ப பேச்ச மாத்திக்கிட்டு இருக்க. என்னம்மா அது? சார், எங்க வீட்டுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சார். சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். கண்டிப்பா நான் வேலைக்கு சேர்ந்து சம்பளம் வந்த அடுத்த நாளே உங்களை தேடி வந்து கொடுத்துறேன் சார். 5,000 ரூபாய் என்ன சார் 5,000? ஒரு மாசம் சம்பளத்தை அப்படியே கொடுத்துறேன் சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? சரி, அந்த ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்குல்ல, அத கொஞ்சம் கொடு. சார், என்ன சொல்றீங்க சார்? இப்போ உனக்கு இந்த வேலை வாங்குறதுக்கு 7 செமஸ்டர் சர்டிபிகேட் இருந்தா போதும் இல்ல? ஆமா சார். அப்புறம் எதுக்குமா ஃபைனல் செமஸ்டர் சர்டிபிகேட்? நீ வேலை வாங்கிட்டு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு ஃபைனல் செமஸ்டர் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு போ. என் மேல அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? இந்த தொழில்ல யாரையும் முழுசா நம்ப கூடாதுன்றதா அடிப்படையே. ஒண்ணு நீ ஃபைனல் செமஸ்டர் சர்டிபிகேட்டை கொடு, இல்ல பணத்தை மொத்தமா கொடு. இந்தா உன் பணம்.